உள்ளாட்சி தேர்தலை குறிப்பிட்ட மே 14ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்காவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை குறிப்பிட்ட தேதிக்குள் ஏன் நடத்தி முடிக்கவில்லை என்று பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்தன. அதற்கு மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து பல்வேறு பதில்களும் கொடுக்கப்பட்டு வந்திருந்தன. வாக்காளர் இறுதிப் பட்டியல் இன்னும் தயாராகவில்லை, அதேபோல் வாக்குச்சாவடிகள் இறுதி செய்யப்படுவதில் சில வேலைகள் இருப்பதாகவும் போன்ற பல்வேறு வேலைகள் இருப்பதால் மே 14ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க முடியாது என்று மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து மேலும் கால அவகாசம் கோரப்பட்டிருந்தது. ஆனால் மேலும் கால அவகாசம் கோரப்பட்டதைத் தொடர்ந்து தற்போது உயர்நீதிமன்றம் உள்ளாட்சி தேர்தலை மே 14ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்காவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று தற்போது தெரிவித்திருக்கிறது. மே 14ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? வசந்த், இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா இன்று காலை உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் கூடுதல் அவகாசம் கேட்டு பதில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த பதில் மனு தாக்கல் செய்த நிலையில் இன்று இந்த வழக்கு மதியம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகள் மட்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தனி நீதிபதி ஒரு 7-8 வழிகாட்டுதல் கொடுத்திருக்காரு. இது ஒவ்வொரு வழிகாட்டுதல்களும் முழுக்க ஆணையத்துக்கு தொடர்புடையது கிடையாது. 3 வழிகாட்டுதல்கள் அரசுக்கு சொந்தமானது. ஆனால் அரசும் இணைந்து செயல்பட வேண்டிய நிலையில் இருக்குன்னு இல்லை. இந்த தேர்தல் நடத்துவது சிரமம் மே 14க்குள்ள, அதனால கூடுதல் கால அவகாசம் வேணும்னு கோரிக்கை வைத்தாரு. ஆனால் பொறுப்பு தலைமை நீதிபதி குல்வாடி ஜி ரமேஷ் தலைமையிலான அமர்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிமன்றம் உங்கள் இருதரப்பு வாதங்களை முழுமையாக கேட்ட பிறகுதான் தனி நீதிபதி உத்தரவை முழுமையாக அமல்படுத்திவிட்டு தேர்தலை நடத்துவதற்கு ஒரு காலக்கெடு நிர்ணயித்திருக்கிறது. அந்த காலக்கெடுக்குள்ள நீங்க தேர்தல் நடத்த முடியல அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சந்திக்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரித்திருக்காங்க. வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று நேரடியாக தெரிவிக்கவில்லை என்றாலும் அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள நடத்தவில்லை என்றால் மே 15ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்கா அது நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளானது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில் திமுக தரப்பில் மனிதர் RS பாரதி தான் வழக்கு தொடர்ந்தாரு, மூல வழக்கு. அந்த வழக்குல அவர் வழக்கறிஞர் இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாருனாக்க, ஏற்கனவே மாநில தேர்தல் ஆணையம் கொடுத்த பட்டியலின் அடிப்படையில் தான் இந்த இறுதி காலக்கெடுவே நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் தற்போது பல்வேறு காரணங்கள், அது உள்ளாட்சித்துறையில் இருக்கிற ஊழியர்கள் வேலை நிறுத்தம், இறுதி வாக்காளர் பட்டியல் தயாராகல, வார்டு வாரியான வாக்காளர் பட்டியல் தயாராகல என்ற காரணங்களை சொல்லி ஒவ்வொரு முறையும் இது மாதிரி கால அவகாசம் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த கால அவகாசம் கேட்கிற கோரிக்கை ஏற்கக்கூடாது. உச்சநீதிமன்றத்துல சமீபத்தில் தொடரப்பட்ட ஒரு வழக்குல கூட சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகுங்க, தேதி மாற்றி அமைப்பு தொடர்பாக எந்தவித உத்தரவும் நாங்கள் போட முடியாதுன்னு சொல்லிட்டு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதையும் நீதிபதிகள்கிட்ட திமுக தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் என்ன தெரிவிச்சாங்கன்னா, இது மாதிரி ஒரு நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகு ஒவ்வொரு மனு மேல மனுவா போட்டு பல்வேறு வழக்குகள் தொடர்வது ஒரு கேலி கூத்தாக இருப்பதாகவும், பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அரசை கையில் எடுத்து நடத்துவதற்காக நீதிமன்றம் அமைக்கப்படவில்லை என்றும் ஒரு கருத்தை தெரிவித்து வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சார் முகேஷ், காலதாமதத்துக்கு என்ன பதிலை மாநில தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது? அதனை ஏன் நீதிமன்றம் ஏற்க மறுக்கிறது? வசந்த், இப்ப பாத்தீங்கன்னா காலதாமதத்துக்கு 2 ரீசன் முக்கியமா சொல்றாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா, இறுதி வாக்காளர் பட்டியல் இந்திய தேர்தல் ஆணையம் இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரியில தான் வெளியிட்டு இருக்காங்க. வழக்கமா ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலையும் வெளியிடுவாங்க. அதன் போல ஜனவரியில தான் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஜனவரியில வெளியிட்ட பிறகு மார்ச் 14ஆம் தேதி முதல் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிற பணியாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் ஈடுபட்டாங்க. அதாவது மார்ச் மாதம் 14ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதுனால நிக் என்று சொல்லக்கூடிய தேசிய தகவல் மையம் 95 நாட்கள் காலக்கெடு நிர்ணயித்திருந்தது. அதுல அவங்க பணிகளை முடிப்பதற்கு மேலும் கிட்டத்தட்ட 120 நாட்கள் 120 நாட்கள் முதல் 110 நாட்கள் தேவைப்படுறதுனால மே 15ங்கிறது மேலும் கால அவகாசம் நீட்டிக்கணும். அதாவது இத்தனை நாட்கள் கால அவகாசம் வேண்டும் என்று கேட்காமல் மே 14 பதிலாக மேலும் இறுதி கெடுவை நீட்டித்து உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தாங்க. நீதிமன்றத்துல நீங்க தெரிவித்த பட்டியலின் அடிப்படையில் தான் இந்த காலக்கெடுவை நிர்ணயித்திருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேல உங்களுக்கு பிப்ரவரி 20ஆம் தேதி உத்தரவு போட்டாங்க. மார்ச், ஏப்ரல், மே என்று 3 மாதங்கள் கையில் இருக்கும் நிலையில நீங்க ஏன் கால அவகாசம் கேட்கறீங்க அப்படின்ட்டு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது தொடர்பாக மாநில ஆணையம் தரப்பு வழக்கறிஞர் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். வசந்த், முகேஷ், மாநில தேர்தல் ஆணையம் ஏதாவது அறிவுறுத்தல்களை ஏதாவது கோரியிருக்கிறதா? நீதிமன்றம் குறிப்பிட்ட தேதிக்குள் தேர்தலை நடத்த வேண்டும் என்று கூறி வரும் இந்த சமயத்தில் மாநில தேர்தல் ஆணையம் அதற்கு முன்பாக நடத்த முடியாது என்று பல்வேறு காரணங்களையும் கூறியிருக்கிறது. இந்த சமயத்தில் நீதிமன்றத்திடம் இருந்து ஏதேனும் அறிவுறுத்தல்களை கோர வாய்ப்பு இருக்கிறதா? இது நிச்சயமா இருக்கு வசந்த். இந்த ஏற்கனவே நீதிபதி தேதியை மாற்றுவதற்கு ஒரு 2 முறை கோரிக்கை வைத்த பொழுது தேதியை மாற்ற தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது, தனி நீதிபதியின் உத்தரவை நிறைவேற்றுவதில் உங்களை முழு கவனத்தை செலுத்துங்க, அரசோட ஒத்துழைப்பு இதுல ஒருங்கிணைந்து செயல்படணும். அரசும் உள்ளாட்சிகளை நடத்தக்கூடிய மாநில தேர்தல் ஆணையமும்
இணைந்து செயல்பட வேண்டும். தேர்தலை நடத்துவதற்கான பணிகளை மட்டும்தான் அரசிடம் கேட்கணுமே தவிர அது தன்னிச்சையாக செயல்பட வேண்டும். தன்னிச்சையாக செயல்படுவதுதான் தேர்தல் ஆணையத்தோட அமைக்கப்பட்டதற்கான நோக்கமா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில இந்த மே 14க்குள் தேர்தலை நடத்த முடியாது என்று மாநில தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டாலும் கால நீட்டிப்பு செய்வதற்கு பெரும்பாலும் வாய்ப்பில்லை என்றே பிற தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் விரைவான தேர்தலை நடத்துவதற்கு கூடுதல் அதிகாரிகளை கூடுதலாக நேரம் ஒதுக்கி பணி செய்ய உத்தரவிடலாம் என்றும் தெரிவிக்கப்படுது. வசந்த்.